से
வணக்கம். இந்த நாளை சின்ன சின்ன வெளிச்சங்களில் இன்னொரு புதிய சிந்தனையை தெரிந்து கொள்வோம். கிறிஸ்மஸ் கொண்டாடுவதனுடைய அடிப்படை நோக்கம், அந்நாட்களில் ஒரு குழந்தை பிறந்தது. அந்த குழந்தை பிறந்தபோது அன்றைக்கு அந்த சூழலில் சில பரபரப்பான விஷயங்கள் நடந்தது. இன்னைக்கு பேப்பரில் நம்ம பார்க்குறோம், 2 குழந்தை ஒட்டி பிறந்தது, இரட்டை தலையோட ஒரு குழந்தை பிறந்ததுன்னு வித்தியாசமான பிறப்புகள் நிகழ்கிற பொழுது அதை பத்திரிகையிலெல்லாம் போடுறாங்க, எல்லாரும் போய் பார்க்குறாங்க, அது ஒரு செய்தியாகுது. ஆனால் நான் சொல்கிற இந்த குழந்தை அப்படிப்பட்ட எந்த விதமான புதிதான அடையாளங்களோடு பிறக்கவில்லை. நார்மலாக ஒரு குழந்தை, ஒரு அப்பா அம்மாவுக்கு ஒரு குழந்தை பிறந்துச்சு. ஆனால் அந்த குழந்தை அந்த காலகட்டத்தில் ஏற்படுத்திய அந்த பரபரப்பு, அதன் தொடர்ச்சியாக இன்று வரைக்கும் அந்த குழந்தையை பற்றி நாம் சிந்திப்பது, அதை ஒரு பண்டிகையாக கொண்டாடுவதற்கு என்ன காரணம்? அந்த குழந்தையின் பிறந்தபோது இயற்கையிலே ஒரு அடையாளம் உருவானது. ஒரு வித்தியாசமான ஒரு விண்மீன், ஒரு வால் முளைத்த விண்மீன் அல்லது ஒரு வித்தியாசமான விண்மீன் அங்கே தோன்றியது. ஒரு இயற்கை அடையாளம். இன்னொன்று, அந்த குழந்தையை பற்றிய அறிவிப்பும் அழைப்பும் பல்வேறு இடங்களுக்கு தேவதூதர்களால் போனது. மூன்றாவது, அந்த குழந்தை ஒரு பெரிய அற்புதமாக பிறந்தது. ஒரு பெண்ணுக்கு பரிசுத்தாவியினால கர்ப்பம் உருவாகி அந்த குழந்தை பிறந்தது. இந்த மூன்றும் அந்த இடத்திலே அன்றைக்கு அந்த சூழலிலே ஒரு மிகப்பெரிய பரபரப்பை உருவாக்கியது. இதன் அடிப்படை என்ன? அந்த குழந்தை வளர்ந்து இந்த உலகத்தை ரட்சிக்கப் போகிறது என்பதை அதன் பிறப்பு நேரங்களிலேயே பல்வேறு வித்தியாசமான இயற்கை செயற்கை அடையாளங்களை எல்லாம் காண்பித்து அந்த குழந்தை பிறந்தது. அதன் அடிப்படையில் இயேசு கிறிஸ்து நமக்கு கிடைத்தார் என்பதை உணர்ந்து இன்றைக்கு ஒவ்வொரு ஆண்டும் அந்த பிறப்பின் சம்பவங்களை நினைத்தும் பாடியும் நாடகம் போட்டும் நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். சரி, இன்றைக்கு கிறிஸ்மஸ் கொண்டாடுகிற என்னுடைய வாழ்க்கையில் அது அப்படியே ட்ராமா போட்டுட்டா போதுமா? அதை இங்கிலீஷ்லையும் தமிழ்லையும் பாட்டு பாடிட்டா போதுமா? அன்றைக்கு நடந்த அதே விஷயங்கள் இன்றைக்கு நடக்கிறதா? புரியல. அன்றைக்கு இயற்கையில் ஒரு அடையாளம் இருந்தது, ஒரு அழைப்பு இருந்தது, ஒரு அறிவிப்பு இருந்தது, ஒரு அற்புதம் இருந்தது. இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையிலே கிறிஸ்தவன் என்கிற அடையாளம் அல்லது கிறிஸ்துவை பிரதிபலிக்கிற அடையாளம் என்னில் இருக்கிறதா? கிறிஸ்தவ அன்புக்கு பலரை நான் அழைத்து வருகிறேனா? கிறிஸ்துவை பலருக்கு நான் அறிவித்திருக்கிறேனா? அல்லது என் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நிகழ, எப்படி மரியாள் வாழ்க்கையில் ஒரு அற்புதம், பரிசுத்தாவினால் ஒரு கர்ப்பம் உருவாகிறதற்கு அந்த பெண் தேர்ந்தெடுக்கப்பட்டாலோ, அப்படி நம் வாழ்க்கையிலும் அற்புதம் நடத்துவதற்கு நாம் தகுதியுள்ளவராக இருக்கிறோமா? இந்த கேள்விகளை அந்த சம்பவத்தை நினைக்கிற அதே நேரத்தில் நம்மை நாமே கேட்டுக்கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். கடவுளே, அன்றைக்கு ஒரு இயற்கை அடையாளம் இருந்தது. நான் கிறிஸ்தவன் என்கிற அடையாளத்தை தரித்திருக்கிறேனா? நான் கிறிஸ்துவை பலருக்கு அறிவிக்கிறேனா? நான் கிறிஸ்தவ அன்புக்குள் பலரை அழைத்து வருகிறேனா? அற்புதம் நிகழ்வதற்கு தகுதியுள்ளவனாக நான் வாழ்கிறேனா? இந்த கேள்விகளை கேட்டு இந்த கேள்விகளுக்கு ஆம் என்று விடை கிடைத்தால்தான் நீங்கள் கொண்டாடுகிற கிறிஸ்மஸ் பண்டிகை அர்த்தமானது. இல்லை என்று சொன்னால் அது வழக்கம் போல ஒரு சடங்காச்சாரமாக முடிந்துவிடும். அந்த குழந்தையின் அந்த சூழலில் நடந்த அதே நிகழ்வுகள் இன்றைக்கு என் வாழ்வில் நடக்கிறது என்று சொன்னால், அல்லது என்றைக்கும் என் வாழ்வில் நடக்கிறது என்று சொன்னால், ஒவ்வொரு நாளும் கிறிஸ்மஸ் தான் என்கின்ற சிந்தனையோடு இந்த நாளை தொடங்குவோம். அன்பார்ந்த வான்மலர் நேயர்களே, உங்கள் யாவருக்கும் இறைமகன் இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் இந்த தொலைக்காட்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி. குறிப்பாக இந்த மகிழ்ச்சியான காலத்தில் உங்களை சந்திக்கிறேன். அதற்காக நான் எடுத்துக்கொண்ட வேத பகுதி எசையா தீர்க்கதரிசன புத்தகம் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வாக்கியத்தில் முதற் பகுதி மாத்திரம். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார் என்பதை. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார். ஜெபிப்போம். கிருபை இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் துரிய கடவுளை, இந்த அருமையான கால வேளை காமி ஸ்தோத்திரிக்கிறோம். இதோ இந்த கிறிஸ்துமஸ் காலங்களை கர்த்தர் எங்களுக்கு கிருபையாய் கொடுத்தீர். கிறிஸ்து பிறப்பின் மகத்துவத்தையும் நீர் முதலாம் வருகையிலே நீர் எங்களை பாவ மன்னிப்பின் வாழ்வுக்குள்ளாய் இணைக்கும்படியாய், கடவுள் ராஜ்யத்திற்குள் சேர்க்கும்படியாய் மீட்பராய் கடந்து வந்தீர். தொடர்ந்து உம்முடைய 2ஆம் வருகை நியாய தீர்ப்புக்குரியது என்பதையும் கூட இந்த காலங்கள் எங்களுக்கு சுட்டி காட்டுகிறது. இது இப்பொழுது நாங்கள் கேட்கப் போகிற தியானத்தை கர்த்தர் ஆசீர்வதி. மீட்பரேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அன்புக்குரியவர்களே, விசேஷமாக கிறிஸ்மஸ் என்று சொன்னாலே ஒரு மகிழ்ச்சி தான். ஏனென்றால் நமக்கு மிக பிரம்மாண்டமாய் கொண்டாடக்கூடிய ஒரு பண்டிகை கிறிஸ்தவர்களுக்கானது கிறிஸ்துமஸ்.
ஈஸ்டரும் முக்கியமான பண்டிகை. ஆனால் கிறிஸ்மஸ் தான் நமக்கு வருடத்திற்கு கடைசியாக வருவதனாலே ஒரு வருடத்திற்கு ஒரு பண்டிகை என்று சொல்லி அதற்காக சில பட்ஜெட்டுகள் எல்லாம் வைத்து நாம் பண்டிகையை மிக விமர்சையாய் கொண்டாடுவது இயல்பாக இருக்கிறது. கிறிஸ்மஸ் வந்தாலே பிள்ளைகளுக்கு கொண்டாட்டம், பெற்றோர்களுக்கு திண்டாட்டம் என்று சொல்வார்கள். ஏன் திண்டாட்டம்? ஏனென்றால் பொருளாதார நெருக்கடி வரும். ஏனென்றால் புத்தாடைகளை பிள்ளைகளுக்கு எடுக்க வேண்டும். இக்காலங்களிலே புத்தாடைகள் என்று சொன்னால் சாதாரணமாக அக்காலங்களில் எடுத்தது போல எளிமையான விலைகள் அல்ல, விலை மதிக்க முடியாத பொருட்களைத்தான் பிள்ளைகள் எதிர்பார்க்கிறார்கள். ஆகவே அதற்கென்று ஒரு தனி பட்ஜெட். தொடர்ந்து வீட்டை சுத்தப்படுத்த வேண்டும், அலங்கரிக்க வேண்டும், வீட்டிற்கு வர்ணம் பூச வேண்டும், அதற்கு ஒரு தனி பட்ஜெட். அது இல்லாமல் நண்பர்களை அழைக்க வேண்டும், உறவின் மக்களை அழைக்க வேண்டும், அதற்காக உணவுக்கென்று ஒரு தனி பட்ஜெட் என்றெல்லாம் சொல்லி இந்த கிறிஸ்மஸ் காலங்கள் வந்தாலே பெற்றோர்களுக்கு ஒரு பெரிய திண்டாட்டத்தோடு கூடிய ஏன் வந்ததோ என்று சொல்லுகின்ற அளவிற்கு இந்த கிறிஸ்மஸ் பண்டிகையை முடித்து விடுகிறோம். ஆனால் இந்த கிறிஸ்மஸ் காலங்கள் மகிழ்ச்சிக்குரியது. பிள்ளைகள் எவ்விதமாக மகிழ்ந்திருக்கிறார்களோ அதை காட்டிலும் கர்த்தருடைய பிள்ளைகளாக நாம் ஒவ்வொரு நாளும் அந்த கிறிஸ்மஸ் பண்டிகை ஆசரிக்கும் போது மகிழ்ந்திருக்க வேண்டியவர்கள். ஏனென்றால் கடவுள் நம்மை ஆண்டவர் இயேசுவில் தேடி வருகிறார். நம்மை பார்க்கும்படியாய், நம்முடைய அவலை நிலையை மாற்றும்படியாய், நம்மை கடவுளுடைய பிள்ளையாக்க உயர்த்தும்படியாய், நம்மை கடவுளோடு ஒப்புரவாக்கும்படியாய் கடவுளுடைய அன்பை வெளிப்படுத்துகின்ற அற்புதமான வெளிப்பாடு தான் கிறிஸ்மஸ் பண்டிகை. கிறிஸ்து கடவுளின் அன்பின் வெளிப்பாடு, கிறிஸ்து கடவுளின் கிருபையின் வெளிப்பாடு, கடவுளுடைய இரக்கத்தின் வெளிப்பாடாக்கி நம்முடைய சொந்த குமாரனாம் இயேசு கிறிஸ்துவை கடவுள் நமக்கு கொடுத்தார் அல்லவா? ஆகவே அது மகிழ்ச்சிக்குரியது. 24ஆம் தேதி பல இடங்களிலே ஒரு கடைசியாக ஒரு பாடல் பவனி வரும். அந்த பாடல் பவனி வரும் பொழுது திருச்சபை மக்கள் அந்த வீட்டின் அலங்காரங்களை பார்த்து பிள்ளைகளை பாராட்டுவது இயல்பான ஒன்று. அப்படித்தான் சிறு பிள்ளைகளும் 23ஆம் தேதி வீட்டிலே வந்து அந்த முன்னணி காட்சியை அமைக்கும்படியாய், அந்த குடியில் அமைக்கும்படியாய் வேகமாய் தங்களை இணைத்து கொண்டு உற்சாகத்தோடு செய்து கொண்டிருந்தார்கள். எல்லாம் செய்து முடித்த பிறகு பிள்ளைகளுக்கு ஒரே சந்தோஷம். ஏனென்றால் ஒரு அற்புதமான முன்னணி காட்சியை நாங்கள் அமைத்திருக்கிறோம் என்று நினைத்து மகிழ்ந்தார்கள். அடுத்த நாள் காலை வேளையில் அவருடைய அந்த பிள்ளைகளுடைய தகப்பனார் அந்த இடத்தை பார்த்து பிள்ளைகளை பாராட்ட வேண்டும் என்று நினைத்து பாராட்டும்படியாய் கடந்து போகிறார். அப்படி கடந்து போகிற வேளையில் அவருக்கு ஒரு அதிர்ச்சி. என்ன என்று கேட்டால், அழகான முன்னணி காட்சி, எல்லா அலங்காரங்களும் இருக்கிறது. இந்த பக்கம் மெய்ப்பர்களின் பொம்மைகள், இந்த பக்கம் ஞானிகளினுடைய பொம்மைகள், ஆட்டு பொம்மை, மாட்டு பொம்மை என்றெல்லாம் அழகாக வைக்கப்பட்டிருந்தது. அழகாக அந்தந்த இடத்தில் வைக்கப்பட்டு மரியாளும் இருக்கிறார், யோசேப்பும் இருக்கிறார், தேவதூதர் இருக்கிறார், எல்லாரும் இருக்கிறார். ஆனால் ஒருவர் இல்லை. யார் என்றால் அந்த குழந்தை இயேசுவின் பொம்மை அங்கு இல்லை. ஒருவேளை பொம்மை அல்ல, குழந்தை இயேசு இல்லை. ஒருவேளை அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை கர்த்தர் உங்களை சந்திக்க விரும்புகிறார். ஒருவேளை பேசுகிறார். பல ஆயத்தங்களை செய்தாலும், பரபரப்பாக இந்த கிறிஸ்துமஸ் காலங்களின் ஆயத்தங்களை ஒரு பக்கம் பாரத்தோடு செய்தாலும் மகிழ்ச்சியோடு செய்தாலும் இயேசுவை மறக்காதே. ஆகவே அன்புக்குரியவர்களே, கர்த்தரிடத்தில் நம்மை நோக்கி பார்த்து அவர் எந்த நோக்கத்திற்காக தன்னுடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் அவரை நமக்காக அனுப்பினாரோ அந்த நோக்கத்தை உணர்ந்து இயேசு பாலகனை நம்முடைய பாலகனாய் நம்முடைய உள்ளத்திலும் நம்முடைய வாழ்விலும் சுமந்து கொண்டு அந்த மகிழ்ச்சியில் எவ்விதமாக அந்த முன்னணி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறந்ததினாலே பரிசுத்தமாக்கப்பட்டதோ, அந்த இடம் மகிமைக்குள்ளாக பிரகாசித்ததோ, நட்சத்திரம் நின்ற போது ஒரு அற்புதமான ஒளி வட்டத்திற்குள்ளாக அந்த முன்னணி காட்சி இருந்ததோ, அதே போல நம்முடைய உள்ளமும் மாற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்குள் நம்மை அர்ப்பணிப்போம். மகிழ்ச்சியோடு இந்த கிறிஸ்துமஸ் காலத்தை நோக்கி பார்ப்போம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. வான்மலரின் புதிய முகவரி கிறிஸ்டியன் மீடியா சென்டர், 105 பாந்தியன் சாலை, 2வது தளம், மியூசியம் எதிரில், எக்மோர், சென்னை 6,08,000.